வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸ்ல நம்ம ஏற்கனவே பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அது பத்தினது தான் இந்த வீடியோவும். என்னடா டிவிடெண்டுங்கிறாங்க, இஷ்யூங்கிறாங்க, ஸ்பிளிட்டுங்கிறாங்க, பைபேக்குன்னு சொல்றாங்க, இதெல்லாம் என்ன புரியலையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி சேவிங் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இது வரைக்கும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அப்ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இது ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அப்ஸ்டாக்ஸ்க்கு ரத்தன் டாட்டாவுடைய பேக்கப்பும் இருக்கு. அதோட ஆஸ் ஆஃப் டுடே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு மேலே இதில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே சேஃபான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற 5 கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட், செகண்ட் போனஸ் இஷ்யூ, தேர்ட் ஸ்டாக் ஸ்பிளிட், ஃபோர்த் ரைட்ஸ் இஷ்யூ, ஃபிஃப்த் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிடெண்ட்ஸ். டிவிடெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான். அவங்களோட இருக்க லாபத்தை அவங்க ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர் பண்ணிக்கிறது தான் வந்து டிவிடெண்ட். இது வந்து ஒரு கம்பெனி கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அதுக்கு பதிலாக மேபி அவங்களோட கம்பெனிக்கு இன்னும் நிறையா தேவைகள் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக பண்ண போகிறாங்க, அவங்களோட கம்பெனி வளர போகுது, அதுக்கு இந்த ப்ராஃபிட்டையும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமா ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனிவே ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ராஃபிட் ஆவாங்க. ஸோ டிவிடெண்ட்ஸ் எப்போ பே பண்ணலாம், டிவிடெண்ட் பே பண்ணலாமா வேண்டாமா, எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கலாம், இது எல்லாமே வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஏஜிஎம் மீட்டிங்கில் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று வந்து டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர், எப்போ வேணால் ஃபினான்ஷியல் இயரில் கொடுக்கலாம், அது பேர் வந்து இன்டரிம் டிவிடெண்ட். இன்னொன்று வந்து ஃபைனல் டிவிடெண்ட், இது வந்து எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் பே பண்ணாங்கன்னா அது பேர் ஃபைனல் டிவிடெண்ட். ஸோ இந்த டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டேட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட், டிவிடெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா, எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுற, அதை டிசைட் பண்ணுற டேட் வந்து டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட். அதாவது ஏஜிஎம் மீட்டிங் நடக்கிற டேட் தான் வந்து டிவிடெண்ட் டிக்ளரேஷன் டேட். அப்போ தான் வந்து கம்பெனி போர்டு அப்ரூவ்ஸ் த டிவிடெண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட். ரெக்கார்ட் டேட் அப்போ வந்து எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த டேட் தான் வந்து ரெக்கார்ட் டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேட் ஆர் எக்ஸ் டிவிடெண்ட் டேட். இந்த டேட் என்னன்னா, இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு 2 நாள் முந்தைய டேட் தான் எக்ஸ் டிவிடெண்ட் டேட். ஸோ அந்த டேட்டில் எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிவிடெண்டுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட் டேட். அதாவது இந்த டேட்டில் தான் வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து பே பண்ணிடுறாங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு ரெக்கார்ட் டேட்டில் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் டிவிடெண்ட் பே அவுட் டேட் அன்னைக்கு அவங்களுடைய டிவிடெண்ட்ஸ் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போனஸ் இஷ்யூ. இது வந்து ஸ்டாக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி ஃப்ரீயாக ஷேர்ஸாக கொடுத்துருவாங்க. இது வந்து டிவிடெண்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஷேர்ஸாக கொடுக்கறது தான் போனஸ் இஷ்யூ. இந்த அலாட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேஷியோவில் சொல்லுவாங்க, லைக் 1:1 இல்லை 2:1 3:1 அப்படி சொல்லுவாங்க. அதாவது 1:1னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ஷேர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று ஒரு ஷேர் ஃப்ரீயாக அந்த கம்பெனிலேருந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். அதே போனஸ் ரேஷியோ 2:1 or 3:1 அப்படின்னு போடுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வச்சுருக்க ஒவ்வொரு ஷேருக்கும் 2 ஃப்ரீ ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதே 3:1 ரேஷியோனா நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃப்ரீ ஷேர்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஒரு கம்பெனி போனஸ் 2:1 ரேஷியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் ஒரு ஷேர் வச்சுருந்தா அவங்களுக்கு 2 அடிஷ்னல் ஷேர்ஸ் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட், அதாவது ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 100 ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு 200 ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட மொத்தம் 300 ஷேர்ஸ் இருக்கும். பட் இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். நம்ம டிவிடெண்டில் பார்த்த மாதிரியே டேட்ஸ் இதுலேயும் போனஸ்லேயும் இருக்குது. அதாவது போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு, எக்ஸ் போனஸ் டேட், ரெக்கார்ட் டேட், இது எல்லாமே போனஸ்லேயும் இருக்குது. கம்பெனிஸ் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது
கவனிக்க வேண்டியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, அந்த ப்ரைஸ் பர் ஷேர் வந்து குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட ஷேர் 1000 ருபீஸ் இருக்கு, அவங்க வந்து 1:1 போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 1000லேருந்து 500 ருபீஸ்க்கு வந்துடும். ஸோ நீங்கள் இப்போது ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ 2 ஷேர் இருக்கும். பட் ஸ்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா, 2 ஷேர் ஆஃப் 500 ருபீஸ் ஈச். ஸ்டில் உங்களோட இது வந்து ஷேரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 ருபீஸ் தான் இருக்கும். அதில் சேஞ்சஸ் இருக்காது. பட் இதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த ஷேரோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர் அதை வாங்க முடியாமலோ இருந்திருக்கலாம், இல்லை வாங்காமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ அதோட ப்ரைஸ் கம்மியாகிறதுனால அது ரொம்ப ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால மக்கள் இதை வாங்கிறதுக்கு நிறைய பேர் வாங்க முன் வருவாங்க. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த அமௌண்ட் சொல்கிறேன். பட் ஜென்ரலாகவே போனஸ் கொடுக்கும்பொழுது அந்த எல்லா ஷேர்ஸோட ப்ரைஸுமே ஹாஃப் ஆர் 1/3 அந்த மாதிரி குறையும். ஸோ அப்போ வந்து அதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதை ஜென்ரலாக வாங்க வருவாங்க. அப்போ வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ சப்ளை டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரைஸ் ஆஃப் த ஷேரோட ப்ரைஸே வந்து 500 நம்ம சொன்னது வந்து 550, 560, 570 அந்த மாதிரி அதிகமாகலாம். ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல லாபமாக இருக்கும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னாக்கா விப்ரோ. அதாவது அவங்க வந்து 1980லேருந்து 2010குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் போனஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1980ல் ஒரு 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா 2010ல் உங்களோட அந்த 100 ஷேர்ஸே வந்து 9.6 மில்லியன் ஷேர்ஸாக மாறி இருந்திருக்கும். ஏன்னா அத்தனை வாட்டி அவங்க போனஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஸ்பிளிட்ஸும் 2 வாட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மதிப்பு வந்து 472 crores இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி போனஸ் எல்லா கம்பெனியும் கொடுப்பாங்களா அப்படின்னாக்கா இல்லை. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை போனஸாவோ இல்லை டிவிடெண்டாவோ அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோடு ஷேர் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து அவங்களோட கம்பெனி எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி வளர்றதன் மூலியமாக அந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலியமாக ஷேர் ஹோல்டர்ஸ் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி ஹிஸ்டாரிக்கல், அதாவது அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நிறைய போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபியூச்சர்லேயும் போனஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், எதிர்பார்க்கலாம். அதே சில கம்பெனிஸ் லைக் கூகுளோ இல்லை மைக்ரோசாஃப்ட்டோ வந்து எப்போவுமே போனஸோ டிவிடெண்டோ கொடுத்ததில்லை. அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்காகவே அவங்களோட ப்ராஃபிட்ஸ், அவங்க ரெவென்யூஸை, ரிசர்வ்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் ஃபியூச்சர்லேயும் போனஸோ இல்லை டிவிடெண்டோ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் ஸ்பிளிட். அதாவது இந்த பேர்லேயே தெளிவாக இருக்குது, ஸ்டாக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இது வந்து ரொம்ப சிமிலர் டு போனஸ். என்னன்னாக்கா இப்போ 1:1 அப்படின்னு ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஷேர் வச்சுருக்கவங்க ஷேர் வந்து 2ஆக பிரிய போகுது. 1 ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 2 ஷேராக அது மாறும். இதன் மூலிமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மாறாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 ருபீஸ் அந்த ஒரு ஷேரோட விலை இருந்ததுன்னா, இப்போ 2 ஷேர் திரும்ப 100 ருபீஸ் தான் இருக்கும். ஏன்னா அதோட 100 ருபீஸ் ஸ்டாக் ப்ரைஸ் இருந்தது வந்து 50 ருபீஸாக மாறிடும். அப்போ போனஸ்க்கும் ஸ்டாக் ஸ்ப்ளிட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டில் அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதே போனஸில் வந்து ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ 1:5 அப்படின்னு ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ் இருந்ததுன்னா, இந்த ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கோடைய ஃபேஸ் வேல்யூ 2 ருபீஸாக மாறிடும். பட் உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அதிகமாகிடும். அதே வந்து நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு 5 ஷேராக மாறிடும். இதே தான் இந்த விப்ரோ எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கோம். இந்த 1999ல் பார்த்தீங்கன்னா 1:5 அப்படி தான் ஸ்ப்ளிட் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ 1,92,000 இருந்த ஷேர்ஸ் வந்து 5 மடங்காக மாறி 9,60,000 ஷேர்ஸாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைட்ஸ் இஷ்யூ. இது வந்து ஒரு கம்பெனி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக, அதாவது இனிஷியல் ஐபிஓவில் அவங்கள புதுசாக கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் ஐபிஓ கொண்டு வராங்க. அதே வந்து செகண்ட் ஐபிஓன்னு சொல்லலாம் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறது. ஆனால் இது வந்து பப்ளிக் கிட்ட போகாமல் அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டுமே ரைட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது மேலும் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு, பட் அட் அ ரெடியூஸ்டு காஸ்ட். அதாவது மார்க்கெட்டில் இருக்க ஷேர் ப்ரைஸை விட கம்மியான டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நியூ ஷேர்ஸை அவங்க கம்பெனி கொடுக்கறது தான் ரைட்ஸ் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1:4 அப்படின்னு ரைட்ஸ் இஷ்யூ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, எவ்ரி 4 ஷேர்ஸ் ஒரு ஷேர் ஹோல்டர் வச்சிருக்க ஒரு 4 ஷேருக்கும் ஒரு அடிஷ்னல் ஷேருக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.
இந்த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணுறது வந்து லோவர் ப்ரைஸில் இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு நினைக்காம இது வந்து நம்ம கவனிச்சு, அதாவது அந்த கம்பெனி கண்டிப்பாக இனிமேல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஏன்னா போனஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஷேர். ஆனால் ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பே பண்ணி தான் இந்த ஷேர்ஸ் வாங்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இனிமே அப்படின்னு நினச்சா மட்டுமே இது வாங்கணும். அதோட இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மார்க்கெட்டில் இருக்க போகிறது வந்து நிறைய அடிஷ்னல் ஷேர்ஸ் இருக்க போது. ஸோ சப்ளை அதிகமாக இருக்கும், பட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸையே வந்து மார்க்கெட்லேருந்து வாங்குறது தான் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அதை இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட ஷேர்ஸை திரும்ப வாங்குறது தான் பைபேக். இது எப்போ ஒரு கம்பெனி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களோட ப்ராஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க பைபேக் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் சைன். இதனால் வந்து ஷேர் ப்ரைஸ் ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆகும். பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி பர் ஷேர் பேசிஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இல்லைனா மற்ற கம்பெனிஸ் அவங்களுடைய இதை டேக் ஓவர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்க பைபேக் பண்ணலாம். இல்லைனா அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு அந்த கம்பெனி மேலே இருக்க கான்ஃபிடன்ஸை காமிக்கிறதுக்காக அவங்க பைபேக் பண்ணலாம். இல்லைனாக்கா அந்த ஷேர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் டிக்ளைன் ஆகாமல் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை பைபேக் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது டிவிடெண்ட் இஷ்யூஸ், போனஸ் இஷ்யூ, ரைட்ஸ் இஷ்யூஸ், ஸ்பிளிட்டு, இது எல்லாமே எப்படி ஒரு ஸ்டாக் ப்ரைஸை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல்.